திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த மண்ணாங்கொம்பில் மாரியம்மன் பகவதி அம்மன் கோவில்கள் உள்ளது. இந்த கோவில்களில் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா நடைபெறும் நிலையில் இரு தரப்பினருக்கிடையே எழுந்த பிரச்சனையால் கடந்த சில ஆண்டுகளாக திருவிழா நடைபெறாத நிலையில் இந்த ஆண்டு திருவிழா நடத்திட வேண்டும் என்று ஒரு தரப்பைச் சேர்ந்த பெரும்பான்மையான மக்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் இரு தரப்பினரும் இடையே ஒருமித்த கருத்து ஏற்படாததால் திருவிழா நடத்துவதில் சிக்கல் நீடித்து வந்தது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புத்தாந்தம் காவல்துறையினர் திருவிழா நடத்த அனுமதி வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஒரு தரப்பைச் சேர்ந்த பெரும்பான்மையான மக்கள் மாரியம்மன் கோவில் திருவிழாவை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். நேற்று மாலை சுத்த தீர்வை நடத்தி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்து காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிலையில் மற்றொரு தரப்பை சேர்ந்தவர்கள் திருவிழா நடத்திட எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து ஸ்ரீரங்கம் RDO ஸ்ரீனிவாசன், மணப்பாறை வட்டாட்சியர் செல்வம், DSP காவியா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். மாலை துவங்கிய பேச்சுவார்த்தை சுமார் 6 மணி நேரமாக பல கட்டங்களாக நடந்த போதும் இரு தரப்பினரிடையே ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை. இதனால் திருவிழாவை நிறுத்துவதாக கூறிய வருவாய்த்துறையினர் இரவு 12 மணி அளவில் கோவிலை பூட்டச் சொல்லி சாவியை வாங்கிச் சென்றனர். இன்று 30ஆம் தேதி இரு தரப்பினரிடமும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு எடுக்கும் வரை யாரும் திருவிழா ஏற்பாடுகளை செய்யக்கூடாது எனவும் தெரிவித்தனர். 6 மணி நேர பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராததால் அதிகாரிகள் கோவிலை பூட்டி சாவியை வாங்கிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.